பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த அருமையான ஆசீர்வாதமான வார்த்தையோடு உங்களை சந்திக்கல மிகவும் சந்தோஷம். கர்த்தர் இன்னைக்கு ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்துருக்காரு, வசனத்தை கொடுத்துருக்காரு. உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்ம தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தரே தேடி இறங்கி வந்து உங்களை என்னை இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தாவின் அவர் நோக்கி கூடும்போது அவர் நோக்கி பார்த்த முகம் ஒருபோது வைக்கப்பட்டு போவதில்லை. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் இறங்கி வந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து சிங்காசனத்தொட்டு இறங்கி வந்து உங்களையும் என்னையும் நம்ம இருக்கிற இடத்துலையே ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குன்னா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் நான் வந்து ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபடுத்தி ஜெயிக்கணும். ஒரு ஃபோன் எடுக்கிறோமா, ஒரு சோத்திரம் எப்போ எப்படி நீ நல்லா இருக்கலாம் கேட்டால் கர்த்தர் கிருபை நல்லா இருக்கும். வேலை எப்படி கர்த்தர் கிருபை நல்லா, கர்த்தர் கொடுத்த ஊழியம், கர்த்தர் கொடுத்த குடும்பம், கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த வாகனம், கர்த்தர் கொடுத்த வீடுன்னு சொல்லி எல்லாவற்றையும் கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி ஜெயிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? நான் நல்லா இருக்கேன், நான் சம்பாரிச்சு வீடு, நான் தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், நான் தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி நான்ற பெருமை வருது பார்த்தீங்களா? அங்கே நம்ம இறந்து போயிடுறோம். தாழ்மை உள்ளவங்க கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவங்க கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் சம்பந்த தாழ்த்தன் கர்த்தர் நீ கொடுத்த வாழ்க்கையை சப்பா மனுஷோட நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? தாவீதுக்கு பார்த்தீங்கன்னா தாவீது வந்து கர்த்தருடைய சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தது காரணம் தாழ்மை. கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதிக்கு நான் எம்மாத்திரம், இந்த வீடு எம்மாத்திரம் சொல்லி தன்னை தாழ்த்தல. சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய தாவீது பெருமைக்கு ஒரு புதிரி கூட இடம் கொடுக்காம கர்த்தர் சமூகத்துக்கு அனுதினமும் தாழ்த்தி 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 எல்லா விஷயத்திலையும் கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த முடியாத, அவர் நாமத்தை உயர்த்த முடியாத, அவருக்கே முன்னிலை வச்சு அவர் கர்த்தரை முன்னாடி வச்சு கர்த்தரை எப்போ முன்பாக வைத்துக்க வலது பஸ் அசைக்கப்பட்ட வார்த்தை இருக்கிறவங்க எல்லா விஷயத்துலையும் கர்த்தரை முன்னிலைப்படுத்தினான். அந்த முன்னிலைப்படுத்தின ஆசீர்வாதம் கர்த்தர் வந்து தாவீதை மிகப்பெரிய ராஜாவாக்கி, அதாவது தாவீது வம்சத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறவளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சாராம். இன்றைக்கி கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். கர்த்தாவை நீ கொடுத்த வாழ்க்கை கர்த்தாவை சொல்லி எல்லா விஷயத்தையும் கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். கர்த்தாவை நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க, இடத்துல இறங்கி வந்து ஆசீர்வதிங்க சப்பா, ஆசீர்வாதத்தின் வாய்க்காலை என்ன மாற்றுறீங்க சப்பான்னு கர்த்தர் நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுவன் கர்த்தர் சம்பந்த தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எல்லா விஷயத்துலையும் கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தாவை நீ கொடுத்த வாழ்க்கையை சப்பா, நீ கொடுத்த ஊழியை சப்பா, நீ கொடுத்த ஜீவனை சப்பான்னு சொல்லி கர்த்தர் நாமத்தை எல்லா விஷயத்துலையும் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஊழியத்தில் எங்கே போனாலும் கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த அவர் இறங்கி வந்து என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிட்டே பாரு, என்னை பற்றியே பேசிகிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லி என்ன பண்ணுவாரா? இறங்கி வந்து மனதார ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு வேறு வேலையே இல்லைங்க. நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தின் வாக்கியாளாக கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆயிரங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் உங்களை எண்ணி வல்லமையாக பயன்படுத்த போகிறார். இந்த வசனத்தின் பிரகாரமாக விசுவாசிங்க. நீ விசுவாச தேவனுடைய மகிமை காண்பு வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தரை விசுவாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்க, நான் எல்லா விஷயத்திலும் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன், நீங்கள் இறங்கி வந்து என்ன ஆசீர்வதிங்க சப்பான்னு சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக வந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் பழுகி பெருகும்படி ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். God bless you.